நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனமிலிருந்து 3வது வசனம் வரைக்கும். எப்பிராயீம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் யெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியினால் சுட்டு போடுவோம் என்றார்கள். இதற்கு யெப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரருடைய பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக்கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த வசனங்களை ரொம்ப அழகாக நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்ல முடியும். பல சமயம் பிரச்சனைகள் இருக்கும்பொழுது காப்பாற்றப்பட வேணும்னு சொல்லி மனுஷர்களை நோக்கி ஓடுறோம். நம்ம பிரச்சனை இருக்கும்போது நம்மளை ஒதுக்கிடுவாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு ஓடுவோம். ஆண்டவரே என்று அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி நமக்கு விரோதமானவர்களை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பாரு. ஆண்டவர் மட்டுமே நோக்கி கூப்பிடுகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லியிருக்குல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு நமக்கு மனுஷரை நோக்கி ஓடணும்? மனுஷனுடைய உதவி நமக்கு எதுக்கு? நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்பொழுது நமக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து செய்ய அவர் வல்லவர். நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர்.